ஜெயா டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்மளுக்காக அங்கே க்ரூஸ் ஷிப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஐலாண்ட் போகிறதுக்காக. ரொம்ப லேட் ஆகிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அந்த க்ரூஸ் ஷிப்பில் ஏறிட்டு நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். வாங்க ஷிப்புக்கு போகலாம். அப்பா, இந்த பேகை கண்டிப்பாக தூக்க முடியாது. பாகுபலி பேக் மாதிரி இருக்குது. வந்துட்டேன். எப்படியோ வந்து நம்ம ஷிப்பை பிடிச்சிட்டோம். கேப்டன் நம்ம கூட இருக்காரு. நம்ம கேப்டன் சவரிதாஸ் நம்மளை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம பயங்கரமான ஒரு ட்ரிப்பில் போக போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பயணத்தின் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் நம்ம சவரிதாஸ் கேப்டன் கிட்ட தான் இருக்க போது. நம்மளை பயங்கரமான ஐலாண்டு கூப்பிட்டு போக போகிறாரு. எப்படி இருக்கு எங்கள் ஷிப்பு? செமையாக இருக்குல்ல? இது ரொம்ப ஆழமான பகுதின்னு நம்ம கேப்டன் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இருங்க அவரே டீட்டெயிலாக கேட்போம். இந்த இடம் எவ்வளோ ஆழம் இருக்கும்? இது அதிகபட்சம் 25 அடி ஆழம் இருக்குது சார். இந்த இடத்துல ஒரு 300 மீட்ரு நீளத்துக்கு 25 அடி ஆழம் இருக்குது. ஓ மை காட், 300 மீட்டருக்கு 25 அடி ஆழம் இருக்குமா? அதேமாதிரி எறா வந்து அங்கே பிடிக்கிறதுக்கு நெட் போட்டிருந்தாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்ன நெட்டுன்னு? அது இப்போ இந்த போட்டில் பார்க்குற மாதிரி சார், இந்த நெட்டு தான் சார் அது. ஓகே. அது வந்து எப்படின்னா எறா வந்து நம்மளுக்கு வசதியான ஒரு வளையலுக்குள்ளே வர்றதுக்காக இதை வந்து ஒரு வழி மாதிரி நாங்கள் தடுப்பு ஒரு வழியாக உண்டாக்கும். இந்த 2 சைடாக அந்த வலை இருக்கும். இந்த வலையை தடுத்து நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான வலையில் வந்து அது வந்து பிடிபடும். அந்த வலையை மட்டும் நாங்கள் எடுப்போம். இது வந்து அப்படியே தான் இருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் அதை வந்து நாங்கள் எடுப்போம். அதனால அது எங்கேயும் போகாமல் இருக்குது. கம்பு போட்டு நாங்கள் நிற்க வச்சுருக்கோம். ஸோ நாம் இப்போ போக வேண்டிய ஐலாண்ட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் சார். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். ப்ளஸ் எனக்கு பர்சனலாக ஒரு கேள்வி, அதை கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சீ ஃபுட், இந்த கடல் உயிரினம் எல்லாமே பார்க்காத நாளே கிடையாது. ஆனால் உங்களுடைய ஃபேவரட்னா எதை சொல்லுவீங்க? எங்களுடைய ஃபேவரட்னா எது நிறைய இருக்குது. ரொம்ப ஃபேவரட் நான் டெய்லி சாப்பிடுவேன். எங்களுடைய டெய்லியும் நாங்கள் விரும்பி சாப்பிட்றது நண்டு தான். லைவ் கிராப். ஸோ கிட்டத்தட்ட அந்த க்ரீன் கிராப் தான் அண்ணனோட ரொம்ப ஃபேவரட்டாக. ஸோ அதுதான் அதில் வீட்டில் செய்கிறதில்ல, அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல சில விஷயங்கள்லாம். அதில் என்ன ப்ரிப்ரேஷன் அந்த கிராப்பில் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும்? எங்களுக்கு வந்து அந்த கிரேவி மாதிரி செய்வோம் சார். கிரேவி மாதிரி. பேர் அது வந்து நாங்கள் தொக்குன்னு சொல்லுவோம். நண்டு தொக்குன்னு சொல்லுவோம். ஆமாம், அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அண்ணன்கிட்ட சொல்லி வீட்டில் செய்ய சொல்ல போகிறேன். நம்ம இங்கே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போய் அதையும் டேஸ்ட் பண்ணலாம். சரி, ரொம்ப லேட் ஆகிடும், நம்ம கிளம்பலாம் வாங்க. ஸோ ஃபைனலாக க்ளீன் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷை குக் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படி செம்மையாக இல்லை பார்க்குறதுக்கு. இட்ஸ் லைக் ரெட் பியூட்டி, ஆரஞ்ச் பியூட்டி, ஸ்னாப்பர் பியூட்டி, ஃபிஷ் பியூட்டி, அப்படி சொல்லினே போகலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்க ஃபிஷ்ஷோட தமிழ் பேர் எங்கள் டைரக்டருக்கு தெரியல. பட் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் கேட்க பார்த்து எங்களுக்கு சொன்னது சங்கரான்றது தான். சங்கரா விட இது ஒரு படி மேலே மாதிரி தெரியுது. தமிழ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதான் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த டிஷ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே ஃபேமஸ். அப்போலோ ஃபிஷ் கறின்னு சொல்லுவாங்க. அந்த அப்போலோ ஃபிஷ் கறி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மீன் தலையை மட்டும்தான் வச்சு பண்ணுவாங்க. அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஹெட்டை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபில்லே இருக்கு இல்லையா, கான்டினென்டல் ப்ரிப்பரேஷனில் வந்து கிரில்டு குரூப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது கிரில் பண்ணுற ஃபிஷ் வெறும் மெல்லோவான ஸ்பைசஸை வச்சு மட்டும் தான் பண்ண போகிறோம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதில் வந்து கொஞ்சமாக கோக்னட் பவுடர்லாம் போட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி கோக்னட் கிரில் ஃபிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது 2 தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம ஹெட் கறி, அப்போலோ ஹெட் கறி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
லொக்கேஷன் பார்த்து வந்துகிட்டே இருக்க பார்த்து அந்த சைடு போயிடாதீங்க நீங்கள் டேரக்டர்கிட்ட சொன்னேன். அது பார்க்க தான் பில்லு மாதிரி இருக்கும், ஆனால் அது குத்துச்சுன்னா உங்களுக்கு அரிக்கும், ப்ளஸ் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கேர்ஃபுல்லாக நடக்கணும், கீறிடும்னு சொன்னேன். உடனே ஓ அப்படியா அதெல்லாம் கேட்டுகிட்டே அந்த சைடு அப்படியே கூப்பிட்டே வந்தார். கூப்பிட்டு வந்தோடனே நான் சரி என்ன குத்துன்னு சொல்கிறீங்க கூப்பிட்டாருன்னு பார்த்தா இதுக்கு அப்போ குத்துன்னு சொன்னீங்களே இது நடுவில் உட்காந்து சமைக்கலாம்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு எங்கள் டேரக்டர் வந்து ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். எங்களை வந்து ஒரு சின்ன கீறல் விழாமல் கூட்டு போகிறதுல ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல டேரக்டர். ஸோ எங்கே முள் இருக்குன்னு சொன்னோமோ நடுவில் உட்காந்து சமைன்றது, எந்த இடத்துல முடியாதுன்னு சொல்கிறோமோ அங்கே போய் பண்ணுறோன்னு சொல்கிறது நல்லா தான் இருக்கும். பட் ஏன் இது வந்து இந்த முள் இல்லாத இடத்துல சமைக்கலாமேன்னு சொல்லி சொன்னால் இந்த முள்ளில் ஒரு ஃபீல் பார்த்துக்கிறாரு அவர். அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, கல்லுக்குள் ஈரம் மாதிரி முள்ளுக்குள் சமையல் அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. ஆல்ரெடி 2 கீரல், அதுக்கப்புறம் அந்த கீரலுக்கு அப்புறம் 2 குத்து, அந்த குத்துனால அரிப்பு இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் அட்வென்ச்சரஸ் ஸ்டெப்பில் பார்ட் ஆஃப் அ பார்சல். ஸோ இப்போ நம்ம சட்டி சூடாகிடுச்சு, கமான் கூப்பிடுது. ஸோ இப்போ சட்டியில் தேவையான இன்க்ரீடியண்ட்டை போட ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல ஆப்வியஸ்லி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெந்தயத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் போட்டோம், கொஞ்சமாக சீரகம், கடுகுளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு பூண்டு போட்டிருக்கோம். நம்ம இப்போ சாப் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். சேம் இதே மாதிரி தான் நம்ம தக்காளி சாப் பண்ணிக்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே சைட் பை சைட் இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம ஆனியன் சாப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சாப் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான தக்காளி. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் செடி வச்சுருந்தோம், அந்த செடியிலேருந்து வந்த தக்காளி ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது பார்த்தீங்களா, குட்டி குட்டி அழகாக இருக்குல்ல, இது ஒரு கார்டன் தக்காளின்னு சொல்லலாம். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் செடி வச்சுருந்தோம், அந்த செடியில் வந்த தக்காளி தான். இது நல்லா க்யூட்டாக ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இது நார்மல் தக்காளியை விட இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி போடுற இடத்துல இது வந்து அரை தக்காளியே போதும், அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் புளிப்பு இருக்குது. மேபி நம்ம வீட்டில் கார்டனில் வச்சு பார்த்து அவரை வந்து வளர்க்குறதுனால அந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச நாட்டு தக்காளி வந்து ப்ராப்பராக எந்த ஹைப்ரிட் இல்லாமல் போட்டோன்னா ரொம்ப பெருசெல்லாம் வரதில்லை, குட்டி குட்டியாக தான் வருது. ஸோ குட்டி குட்டியாக இருக்க தக்காளியில் நம்ம எப்போதுமே வாங்க மாட்டோம் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து நார்மலாக இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் நம்ம ட்ரை மசாலாஸ் மட்டும்தான் போடுவோம். பட் ஆனால் இது ரெஸ்டாரண்ட் சைடில் பண்ண பார்த்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு பேஸ்ட் நிறைய, கம்மியாக வந்து இஞ்சி பேஸ்ட், அதாவது 1 டீஸ்பூன் நீங்கள் பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போடணும். ஸோ இதுதான் ரேஷியோ. இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு
நம்ம பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஸோ அப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பேஸ்ட் எல்லாத்தோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறது குழம்புத்தூள், குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் அண்ட் கொஞ்சமாக பெருங்காயம். இவ்வளவு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறது. ஸோ இதை நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்குது. பார்த்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான புளிப்போட பார்த்து நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட தக்காளி எந்த அளவுக்கு அது சார் டேஸ்ட் இருக்குது, அதாவது புளிப்பு தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் புளி போடணும். இது நல்லாவே புளிப்பு அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் நான் புளியை ஆட் பண்ண போகிறேன். இப்போ புளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மீன் தலையும் போட்டு நல்லா சுண்ட வைக்க போகிறோம். சுண்ட வச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சில் கொஞ்சமாக கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். ஒரு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொரியாண்டர் பவுடர். எந்த அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்புத்தூள், குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இப்போ தான் மேஜிக் இன்க்ரீடியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான லெமனை பீஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த அருமையான மீன் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கலவை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தமிழ். ஸோ
மசாஜுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, மசாலா வேற லெவலில். மீன் எடுத்து நாம்